வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் எம்ஆர். இன்றைக்கு நாங்கள் பிரான்ஸில் முக்கியமான ஒரு நபரை சந்திக்க போகிறோம். அவரோட சமூகத்துக்கு தேவையான சில விழிப்புணர்வான தகவலை பகிர்ந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் இந்திரண்ணா. வணக்கம் தம்பி. பிரான்ஸில் நீங்கள் ஈழத்து தமிழர்கள் மத்தியில் ஒரு பேசப்படுற ஒரு நபராகவும் கலைகளில் ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு ஆளும் இருக்கிறீங்க. உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தோட சமுதாயத்துக்கு தேவையான ஒரு விழிப்புணர்வை நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். அதுக்கு தான் வந்திருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கை வரலாறுலேருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். சோட்டா நீங்கள் பிறந்ததுலேருந்து இப்போ இவ்வளோ காலம் நீங்கள் என்ன செஞ்சுறீங்க, உங்களுடைய தனிப்பட்ட வேலை என்னன்ற பற்றி சொல்லுங்கள். வணக்கம் அன்பானவர்களே. வணக்கம் தம்பி. எம்ஆர் ஊடகத்தினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. எங்களுடைய திறமைகளை, எங்களுடைய இந்த கலை வாழ்க்கையை வெளிக்கொண்டு வருகின்ற மிக சிறப்பான ஒரு பணியை செய்கின்றீர்கள். அந்த வகையிலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தாயகத்திலே ஏழாலை தெற்கு மயிலங்காடு என்ற ஒரு கிராமத்திலே பிறந்தவன். சின்ன வயதிலிருந்தே இந்த கலையோடு பின்னி பிணைந்து அண்ணாவியார் வைரமுத்து அவர்களிடம் என்னுடைய கலை வாழ்க்கையை ஆரம்பித்து அதன் பிறகு யூனியன் கல்லூரியிலே படித்து சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் செக்யூரிட்டி கார்டாக வேலை செய்தேன். அங்கே இந்த ஃபுட்பால், கிரிக்கெட், வாலிபால் என்று சகல விளையாட்டு துறைகளுக்குள்ளும் என்னை இணைத்து அதன் பின்னர் 92ஆம் ஆண்டு இந்த பிரான்ஸுக்கு உங்களுக்கு தெரியும் நாட்டினுடைய பிரச்சனை காரணமாக வந்து அதிலிருந்து தொடர்ச்சியாக என்னுடைய கலைப்பயணம் நீண்டு கொண்டு செல்கின்றது. நான் ஒரு கலைஞனாக பிறந்ததை இட்டு நான் சந்தோஷப்படுகிறேன். மக்களை சந்தோஷப்படுத்தலாம், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கலாம் இந்த கலை ஊடாக என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அந்த வகையிலே இப்பொழுது என்னை யார் என்று அறிமுகம் அறிந்து வந்த அந்த விடயமே கலைதான் என்னை உங்களை இணைத்திருக்கிறது. அந்த வகையிலே நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு நான் பதிலை சொல்லுவேன். கலைஞர் என்றால் நார்மலா ஒரு கலை 2 கலையில வந்து தேர்ச்சி பெற்றுப்பாங்க. ஆனா நீங்க விளையாட்டுத்துறை சார்பாகவும் தமிழ் மொழி சம்பந்தப்பட்ட அனைத்து துறையிலையும் வந்து ஒரு என்ன சொல்ற சகலதுர கலைஞர் என்று சொல்லக்கூடிய வகையில இருக்கிறீங்க. பிரான்ஸ் நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திரன் என்று சொல்லி கேட்டா யாருமே தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய குரல் வளம், உங்களுடைய பேச்சாற்றல் வந்து எல்லாரையுமே கவரக்கூடியமாக இருக்குது. உங்களுடைய கலைத்திறன் எந்தெந்த துறையில நீங்க தேர்ச்சி பெற்றுக்கிறீங்கன்றதை உங்கள் மூலமாக நாங்க தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறோம். நாடகத்துறை விழிப்புணர்வாக இங்கே 750 நாடகங்களை கொடுத்திருக்கிறேன் இந்த முகநூலூடாக. அது ஒரு வகை. சமுதாயத்தில் நடக்கின்ற சீர்கேடுகளை சமுதாயத்தில் நானும் ஒரு பங்காளி. இந்த சமுதாயம் சீர்கெட்டு போவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறார். அதை எப்படி திருத்துற இந்த இளம் பிள்ளைகள் எல்லாம் சின்ன வயதிலேயே குடித்து வரித்து அல்லது பொறுப்பில்லாமல் குடும்ப பொறுப்புகள் இல்லாமல் ஆங்காங்கே திரிகிறதுகள் எல்லாத்தையும் ஒரு விழிப்புணர்வாக சொல்லி காட்டி இப்போ தாயகத்தில் இங்கே இருந்து கடன்பட்டு சீட்டு எடுத்துக்கொண்டோ அல்லது லோன் எடுத்துக்கொண்டோ போய் அங்கே இருந்து இவர்களுடைய வருமானத்திலே வாழ்கிறவர்கள் இவர்களுடைய காணிகளுக்கு இருந்து கொண்டு அதை எழும்ப விடாமல் அப்படியான பிரச்சனைகளை வச்ச ஒரு நாடகம். அதை விட ஹரிச்சந்திர மேனகண்டம், இந்த காத்தவராயன் கூத்து போன்ற அது சிறப்புமிக்க நாடகங்கள் செய்யக்கூடியதாக இருந்தது. வில்லிசை செய்திருக்கிறேன். பாடல் எழுதுவது, பாடல் மெட்டு போட்டு பாடுவது என்று பலதரப்பட்ட பாடல் என்று சொன்னால் நகைச்சுவை பாடல், தாயக பாடல், சினிமா பாடல், இப்படி பலதரப்பட்ட பாடல்கள் இருக்கிறது. இந்த மக்களை சிந்திக்க பண்ணவும் சிரிக்க பண்ணவும் ஒரு 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 பிடி, அதாவது ஒரு கலையை நான் ஆயுதமாக எடுத்திருந்தேன். என்னை பொறுத்தவரையில் நீண்ட ஒரு பயணம்தான், கலைக்காமல் இன்று வரை செல்கின்றேன். அந்த வகையிலே கலைத்தாய்க்கு நன்றி. நான் எனக்கு ஆசான் என்று யாருமே இல்லை. ஆரம்பத்திலே இருந்த வைரம் என்ற ஒருவர் இருந்த வைரமுத்து என்று. அதற்கு பிறகு ஒவ்வொருடமும் கற்றுக்கொள்வது, பார்த்து கேட்டு எப்படி பாடல் எழுதுவது, எப்படி அந்த புது புது சொற்களை போடுவது, மக்களுடைய இதயங்களை எப்போ ஒருவன் தொடுகிறானோ அவன் உண்மையான கலைஞனாக இருப்பான். என்னிலே ஒரு சிறப்பு என்னென்று கேட்டால், நான் சின்ன புள்ளிகளோடையும் பழகுவேன், பெரியாக்களோடையும் பழகுவேன். நான் பலரை உருவாக்கி இருக்கிறேன். இந்த சமுதாயத்திலே சீர்கட்டு போயிடக்கூடாது. நாங்கள் புலம்பெயர்ந்து வந்து எவ்வளவு ஏக்கங்கள் தாக்கங்களோட வாழ்றோம். மற்ற அடுத்தவர்களை பற்றி கதைக்கப்படாது. அடுத்தவன்ற குடும்பத்திலே எவ்வளவோ வலிகள் இருக்கும். அந்த வலிகளை தெரியாமல் நாங்கள் அவர்களை பற்றி காய்ச்சி அவர்களை உதாசீனப்படுத்தி அதெல்லாம் அப்படி செய்யக்கூடாது என்ற விவரங்களை எல்லாம் நான் இந்த நாடகங்கள் சொல்லியிருக்கேன். உங்களுடைய இந்த நீண்ட கலைத்துறை வாழ்க்கைக்கு நீங்க நிறைய நாடகங்கள் செஞ்சிருக்கிறீங்க, நாங்க கூட பார்த்துருக்கேன். நிறைய விழிப்புணர்வை வந்து சமுதாயத்துக்கு கொடுத்துருக்கிறீங்க.
அந்த வகையில நீங்க இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைகிறதுக்கு இவ்வளவு தூரம் பயணிக்கிறதுக்கு வந்து உங்களுடைய குடும்ப சூழ்நிலை வந்து உங்களுக்கு ஒத்துழைச்சதா, உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில அதால எந்த ஒரு விளைவுகளும் இருக்கு இல்லையா? அதுதான் நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இதுவரை எங்கே போகிறாய் எங்கே வாராய் என்ற ஒரு கேள்வி என்னுடைய துணைவியார் கேட்டது கிடையாது. காரணம், அந்த நம்பிக்கைக்குரியவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். குடும்ப பொறுப்பு ஒரு பக்கம், கலை பொறுப்பு ஒரு பக்கம், சமுதாய பொறுப்பு ஒரு பக்கம். எனவே இது எல்லாம் சேர்ந்ததானே வாழ்க்கை. சில உண்மையிலே அது என்னென்னு கேட்டால், தடைகள் இருக்குமானால் அது கஷ்டம். தடைகள் இல்லாமல் நாங்கள் பயணம் செய்கின்ற பொழுது அவர்களுடைய ஆதரவு எனக்கு நிறையவே இருக்குது. என்னுடைய மனைவி, என்னுடைய தாய் தகப்பன் கூட ஊரில் இருக்கேன் தெரியும். அந்த கேள்வி கேட்டதே கிடையாது. ஏனென்றால் இது ஒரு சிறப்பான விடயம் தான் சமுதாயத்துக்காக. ஒரு கலைஞன் என்பவன் யார்? எல்லாரையும் கீழே விட்டு இறைவன் என்னை மட்டும் ஒருபடி மேடையில் ஏற்றி விட்டுருக்கான்டா, நான் இவ்வளவு பெரிய ஒரு புண்ணியம் செய்திருக்கவன். அப்போ அந்த கலையை நான் வந்து எனக்குரியதல்ல, அது மக்களுக்குரிய கலை, என்னுடைய கலை அல்ல. என்னுடைய கலை மக்களுக்குரிய கலை என்பதை நான் உறுதியாக மக்களுக்கு கொண்டு செல்றேன். இப்ப நீங்க சமுதாயத்துக்கு நிறைய விழிப்புணர்வு நாடத்தை கொடுத்துருக்கிறீங்க. மக்கள் வந்து ஏமாறக்கூடாது, அவர்கள் சொந்த முயற்சியில முன்னுக்கு வரணும்னு சொல்லி பல விடயத்தை கொடுத்துருக்கிறீங்க. என்ன சொல்ற, உங்களோட குடும்பத்தை மாதிரி சமுதாயத்தையும் யோசிச்சிருக்கிறீங்க, சமுதாயம் நல்ல நிலைமைக்கு வரணும்னு. அது நீங்க தன்னார்ந்து யோசிச்ச ஒரு விடயமா, இல்ல அது என்ன மாதிரி உங்களுக்கு அப்படி ஒரு ஐடியா வந்தது? இல்லை, ஒன்று ஏமாற்றங்கள், பலருடைய தடுமாற்றங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வெளிநாடுகளில் வந்து நம்பிக்கை இல்லா தன்மை கூட போயிட்டு, சீட்டு காட்டினாலும் சரி, அல்லடி போனால் ஒருத்தரோட சேர்ந்து கடை நடத்தினாலும் சரி, ஒருத்தர் கை மாறி கொடுத்தாலும் சரி, அவர்கள் கொடுக்காமல் இங்கே உள்ள பல பிரச்சனைகளை பார்த்துருக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒரு பாட்டு ஒன்று வந்து என்னை தாளாட்ட வருவாயான்ற பாட்டு. ஒருத்தர் காசை கொடுத்துட்டு ஏமாந்தவர் படி வாசலில் வந்து நின்று பாடுற மாதிரி ஒரு பாட்டு உண்டு. என்ற காசை நீ தருவாயோ, இல்லை ஏமாற்ற போறாயோ, சீட்டு காசை நீ தருவாயோ, வட்டி காசை நீ தருவாயோ, வெட்டவுடன் தந்தேனை இன்னும் தரவில்லை, கேட்க போன சண்டித்தனம் செய்தாயோ, கொஞ்சம் பொறு உன்னை ஒரு கை பார்க்கிறேன் என்ற காசை. இந்த பாட்டு நகைச்சுவையும் இருக்கிறது. ஒரு கடன்காரன்ற வாசல்ல போய் இந்த பாட்டை கனவேர் எடுத்து போட்டுங்க, 1 மில்லியனுக்கு மேல பார்த்துருக்கிறார்கள். காரணம் ஒவ்வொருத்தருடைய வலிகள், இங்க நடக்கிற பிரச்சனைகள், இங்க குடும்பங்கள்ல நடக்கிற பிரச்சனைகள். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நான் விரைக்க இரவு 12 மணிக்கு நான் ஒரு டிஆர்டி வானொலியில் அறிவிப்பாளராக இருக்கிறேன். அங்க நின்று இரவு 12 மணிக்கு வரும் பொழுது இந்த சில இடங்கள்ல சில பொடிகள், குடும்ப பொடிகள், அதுல நின்று நேரத்தை மினக்கெடுத்தி கொண்டிருப்பார்கள். இங்க வீட்டை வந்தா 3 பிள்ளைகளோட மனுஷி தனியா இருக்கும், விளங்குதா? இப்ப இந்த பிள்ளைகளுக்கு யார் சொல்றது? இங்க எந்த சங்கமும் இல்லை. ஊர்ல இருந்து கேட்டா அப்ப 4 பேர் சொல்லுவேன், எடா தம்பி இதுலயே நினைக்கிறா போடாப்பா வீட்டை ரெண்டு சொல்லி சொல்றதுக்கு ஆள் இருந்து. இங்க யாரும் அப்படி இல்லை. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு பக்கமாக போறான். அப்ப இந்த நாடகங்கள், இந்த கொமெடியல் போய் ஏன்டா இதுல நிக்கிற, அங்க மனுஷி பாவம் தனியா இருக்கு, பிள்ளைகளோட போங்கூடாப்பா வீட்டுல சும்மா இருந்து இல்லை குடிச்ச உடனே பேர் என்ன செய்யறது தெரியுமா? இரவு சாமத்தில் ஆர்டிஎன் வீட்டுக்கு கள்ள டெலிஃபோன் அடிக்கிறது. அடித்து என்ன நீ பெரிய ஆள் ஒன்று கெட்ட பேச்சுகளால் இது நடந்தது, எனக்கு நடந்தது. அப்போ வேலைக்கு வீட்டை போனால் ஒரு குடும்பம் என்றா என்ன ஐயா, குடும்ப பொறுப்போட வாழவன் அப்போ அங்கே வந்தபடியால் வீட்டை வந்தால் மனுஷிக்கு ஒரு தொட்டாட்டு வேலை செய்து கொடுக்கலாம், உடுப்பத்தை வச்சு கொடுக்கலாம், பிள்ளைகளின் அறிவுகளை பார்க்கலாம். அப்போ பார்க்க குடும்பத்தில் ஒரு அந்நியம் இருக்கும், குடும்ப பொறுப்பு இருக்கு, சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கும் ஐயா. இப்போ நீங்கள் குடும்பத்தோட நீங்கள் ஒரு இடத்துல ஒரு கொண்டாட்டத்துக்கு போய்க்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் உடைக்கப்படுவினம், தம்பி இங்கே வா இதை செய்யண்டு கூப்பிடுவினம். நீ தனியா அப்படியே ஒரு காவாலித்தனமா நின்றா நீ அங்கே ஒரு தடவை மதிக்க மாட்டேன். குடும்பத்துக்கு ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு வருது. எப்படி வருது? உங்களோட குடும்பத்தோட சேர்ந்து வாழைக்க இந்த சமுதாயம் உங்களை ஒரு நல்ல மாதிரி பார்க்குது ஐயா. அப்போ அதை நாங்கள் சொல்லுவோம். இந்த சமுதாயம் சீர்கொண்டு போறதை நான் பார்த்து கொண்டு இருக்கேன். உண்மையை சொல்ல போனா நீங்க என்ன சொல்ற, ஒரு சமுதாயத்துல ஒரு கலைஞர் வந்து உருவாகினான், தன்னுடைய கலைத்துறையில பயணிச்சான்றதை விட நீங்க சமுதாயத்துல இருக்கிற இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும், தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளணும்னு சொல்லி நிறைய நாடகங்கள், நிறைய முன்னேற்ற விடயங்களை ஈடுபடுறது மிகச்சிறந்த ஒரு சிறப்பு. அதை விட நீங்க நிறைய பாடல்கள் இயற்றி இருக்கிறீங்க, நீங்களாவே இயற்றி பாடி இருக்கிறீங்க, நிறைய வரவேற்புகள் கிடைச்சிருக்குது.
பாட்டுக்கண்டா இந்திரன் சொல்ற அளவுக்கு இப்ப எல்லா மேடைகளிலும் வந்து கைகோத்து நிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறீங்க. அப்படியான பாடல்கள் வந்து எப்படிப்பட்ட பாடல்கள் இது வரைக்கும் இயற்றி இருக்கிறீங்க? ஆலயங்களுக்கு பாடல் எழுதியிருக்கிறேன். கணக்க பாடல்கள். எங்கேயும் கோயிலுக்கு போனேன்னு கேட்டா, அந்த கோயிலை பார்த்துட்டு உடனே பாட்டு எழுதி அதே இடத்துல பாடுறது. நான் ஒரு ஹார்மோனிய கச்சேரி ஒன்று வச்சிருக்கிறேன். அங்கே சென்று பாடுறது, உடனே பாடுறது எல்லாம் அந்த பெருமானுடைய கொடை தான். தாயக பாடல்கள் கணக்க பாட்டு எழுதியிருக்கிறேன். முள்ளிவாய்க்கால் பாட்டு முதலாவது பாட்டு எழுதினது ஒன்றல்ல ரெண்டல்ல நூறாயிரம் என்ற பாடல். எப்படித்தான் மறப்பது என்ற பாடல். அங்கே வன்னியிலே உலகம் எல்லாம் அந்த பாடல் பரவியது. அது இன்னொன்று மாணி நாகேஷ் அவர்கள் எழுதிய பாடல். எங்களுடைய தில்லைச்சிவம் ஆசிரியர், எனக்கு அவர் ஒரு குரு என்று சொல்லலாம். அவர் இசையமைப்பிலே வந்த பாடல். ஆலமரம் நெஞ்சில நிறைஞ்சிருக்கு, அந்த மாமரம் தான் உள்ளத்தன் கலந்திருக்கு. இந்த பாடல் நான் பாடியிருந்தேன். நான் அந்த பாடு செல்லப்பா பாடணும்னு சொல்லி இந்திய தொலைக்காட்சியில் அது ஒலிபரப்பு செய்திருந்தார்கள். பரவாயில்லை, பாட்டு போய் சேர்ந்திருக்கிறது எனக்கு காணும். அது என்னன்னு கேட்டால், அந்த ஊடகங்கள் சரியான முறையிலே கொண்டு செல்லணும். யார் யார் இது செய்தாண்டு. மற்றது தாயக பாடல்ல கணக்கு எழுதியிருக்கிறேன் ஐயா. போன வருஷம் 3 பாடல் எழுதியிருந்தேன். எங்களுடைய யசோன் அவர்களுடைய அவர் தான் சிடி செய்திருந்தார். இசைப்பிரியன் அவர்கள் இசையமைத்திருந்தார். அதுக்கு பாட்டு எழுதியிருந்தேன். ஏதோ இறைவன் செயல் என்னை இப்படி செய்ய சொல்லி அவன் படைச்சிருக்கிறான். அப்ப அந்த காரியத்தை நான் சரியா செய்யறன் போல கிடக்கு. நீங்க இயற்ற பாடல்களாக இருக்கட்டும், இல்ல நாடகங்களாக இருக்கட்டும், எல்லாமே சமுதாயத்திற்கு தேவையான விடயங்களையும் சமுதாயத்தினுடைய வழிகளையும் நம்முடைய தமிழர்களின் வழிகளையும் சுமந்த பாடல்களாகவும் நாடகங்களாகவும் காணப்படுறது சிறப்பு. இப்ப நாங்க இந்த வீடியோ பதிவை வெளியுலகத்துக்கு கொண்டு போறதுக்கான காரணம், உங்களுடைய கலைத்திறமையை பார்த்து இன்னும் இளங்கலைஞர்கள் வந்து இந்த கலைத்துறையில சிறந்த முறையில பயணிக்கணும். புலம்பெயர் வாழ்ற நாங்க வந்து ஈழத்து கலைகளை வந்து மறந்துடக்கூடாது. வேற்று மொழிகள்ல நாங்க பயணிச்சிடக்கூடாது. எங்கண்ட மொழி காலத்தூரம் இருக்கணும்னு சொல்லி, அப்ப நீங்க அப்படிப்பட்ட இளங்கலைஞர்களுக்கும் சரி, சமுதாயத்துக்கும் சரி, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உண்மையிலே எங்களுடைய இனத்தினுடைய சிறப்புகள், பண்பாடுகள், பழக்கங்களை நாங்கள் கைவிட்டு விடக்கூடாது. எங்களுக்கென்று ஒரு அடையாளம் இருக்கு. நான் வாழ்ற வாழ்க்கை என்னுடைய சந்ததிக்கு ஒரு பாடமாக இருக்கும். எங்களுக்கு பொறுப்போட வாழணும். ஒன்று, என்னுடைய மனைவிக்கு நான் ஒரு நல்ல கணவனாக இருப்பேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஒரு நல்ல தகப்பனாக இருப்பேன். என்னுடைய ரசிகர்களுக்கு நான் ஒரு பெரிய கலைஞனாக இருக்கணும். என்னுடைய நண்பனுக்கு ஒரு நல்ல உண்மையானவனாக இருக்கணும். இதுவரை நான் அப்படித்தான் வாழ்றேன். அப்படித்தான் சாகும் வரை வாழ்வேன். இருக்கும் பொழுது வழியாக வாழ்ந்துட்டு போயிடுவோம். நாங்கள் வாழ்கிற வாழ்க்கைகள் ஒரு பாடமாக இல்லை என்று கேட்டால் அதில் பிரயோசனம் இல்லை. காசு இல்லை வாழ்க்கை, காசு இல்லை வாழ்க்கை. நாங்கள் இருக்கிறத கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும். கடன்காரன் வீட்டை வரக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருப்பேன். அடுத்தவை பற்றி கதைக்கப்படாது. ஏனென்றால் இந்த சமுதாயத்தில் குற்றம் இல்லாத எவனுமே இல்லை, யாருமே இல்லை. நெஞ்சை தொட்டு யாரும் சொல்லிடாது. குற்றங்கள் இருக்கிறது. அந்த குற்றங்களை சுட்டி காட்டி எப்படி திருத்தணும் என்று சொல்லணுமே தவிர அதை போய் மற்றவைக்கு சொல்லி அவர் அப்படியாம் இப்படியாம் என்று சொல்லி அசிங்கப்படுத்துறதால இந்த சமுதாயத்தை, இப்ப உங்களை நான் அசிங்கப்படுத்துறதால நீங்களும் என்னுடைய சமுதாயத்துக்குரியவன் இல்லோ. அப்ப என்னுடைய சமுதாயத்தை நான் சீர்கேடாது அப்படி இல்லை. நீயும் ஒரு ஆள், என்னுடைய ஆளப்பன். இப்ப நீங்கள் என்ன தேடி வந்திருக்கிறீங்க, ஒரு பேட்டி எடுக்காண்டா உங்களுக்குரிய மதிப்பை நான் உண்மையிலே ஊடகங்களுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்குறேன். என்னென்று கேட்டால், ஒரு ஊடகம் நினைத்தால் எங்களை தூக்கலாம், கவுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வயரும் ஒரு மைக்கம் இருந்தா ஊடகம் அப்படி போகுது. ஆனா இந்த ஊடகங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருது. அதல்ல பிரச்சனை. உண்மையை எழுதுங்கோ, கண்டதே எல்லாம் எழுதாதீங்கோ, கண்டது எழுதுங்கோ. அப்பன் இப்ப உண்மையில உங்களுடைய சேவைகளை நான் பார்த்திருக்கிறேன். இந்த பார்ட்டி சேவை செய்யறீங்கள், அதெல்லாம் போய் ஒரு இடத்துல கொண்டாட்டங்கள் செய்கின்ற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமா இருக்கு. ஒரு சர்ப்ரைஸாக கொண்டு போய் அதை கொடுத்து அந்த மகிழ்ச்சியோடு செய்கிறது, அதெல்லாம் நல்ல விஷயங்கள். அதுக்கும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்பன். நன்றி. என்னையும் ஒரு கலைஞனாக மதித்து என்னுடைய இந்த கலை வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு 10 வயதிலே தொடங்கிய என்னுடைய வாழ்க்கை இற்றை வரை தொடர்ந்து பயணிக்கிறது. இந்த பயணத்துக்கு காரணம் என்னுடைய ரசிகர்கள், இப்படிப்பட்ட இந்த ஊடகங்கள். உங்கள் அனைவரையும் நான் உண்மையிலே நெஞ்சார வாழ்த்தி கொள்ளுகின்றேன். என்ன உதவி வேணும் என்றாலும் கேளுங்கள். நான் எல்லோருக்கும் சொல்றது, என்னோட கணக்க கரோக்கே பாட்டுகள் இருக்கு, இந்த தாயக பாடல், அதையும் கேட்டால் கொடுக்குறேன். ஏனென்றா அடுத்தவர்களை வளர்த்து விடணும்.
விளங்க நான் மட்டும் தனியாக ஓடிய ஒரு பிரயோஜனம் இல்லை, எல்லாரும் சேர்ந்து ஓட வேணும் என்ற விஷயத்தை சொல்லிக்கொள்கிறேன் ஐயா. நீங்கள் வேறு ஏதாவது கேட்க போகிறீங்களா? சரி, இது வரைக்கும் நாங்க மிக முக்கியமான விடயங்களை வந்து பதிவு செஞ்சிருக்கிறோம். இது வந்து உங்களுக்குரிய பதிவுகள். இந்த விடயங்கள் வந்து இந்த சமுதாயத்துல சென்றடையணும். இது இவருக்கான ஒரு அடையாளம்ன்றதுக்கு அப்பால இவருடைய தகவல்களை வச்சுக்கொண்டு இவருடைய வாழ்க்கை வரலாறை வச்சுக்கொண்டு நீங்களும் கலைத்துறையில ஒரு சாதனை எட்டணும். உங்களுக்கான முடிஞ்ச உதவிகளை செய்யறதுக்கு அவர் கூட தயாரா இருக்கிறார். அவருடைய கலைத்துறை வாழ்க்கையில நீங்களும் பயணிக்கணும்னு சொன்னா தாராளமா பயணிக்கலாம். அதுக்கு எங்களுடைய சப்போர்ட்டும் கட்டாயம் இருக்கும். எனவே மறக்காம இந்த விடயத்தை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இந்த விடயத்தின் மூலமாக சமுதாயத்துல கலைஞர்களும் உருவாகணும். சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் அவருடைய பாடல்கள் மூலமாகவோ நாடகங்கள் மூலமாகவோ பிரச்சனைகள் தீர்ந்து எல்லாமே எங்களுடைய குடும்பம் எங்களுடைய சமுதாயம் என்று சொல்லி ஒரு ஒற்றுமையா வாழணும்ன்றதான் எங்கண்ட நோக்கம். அதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை என்றும் எம்மார். நன்றி. மிக்க நன்றி.